بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லியிருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ அல்லது அவர்களுக்கு எப்படி தவறாக வழிகாட்டப்பட்டாலும் அது எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இன்னும் அழுத்தமாக சொல்லி காட்டும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இதை உங்களுடைய ஒரு அருட்கொடையாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமறை குர்ஆனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளினான். அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது எல்லாம் மார்க்கமாக நமக்கு சொல்லப்பட்டதோ அது மட்டும்தான் மார்க்கம் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய பல பேர் பலவிதமான மார்க்கத்திற்கு முரணான வழிமுறைகளை பின்பற்றிவிட்டு இதுதான் இஸ்லாம் என்று சொல்லிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. இதை இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் அழுத்தமாக சொல்வதா என்று சொன்னால், இது போன்ற தவறான பழக்க வழக்கங்கள், இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும் பொழுது அந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் மக்களிடத்தில் தவறான நம்பிக்கை இருந்தாலும் அதையும் அங்கீகரித்து காசாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போய் தான் இன்றைக்கு பெரும்பாலான அனாச்சாரங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் தமிழக அளவில் பார்த்தாலும் கூட எதையெல்லாம் மார்க்கம் என்று தோணுகிறதோ அதை இன்றைக்கு மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கொள்கையின் பெயரால் பல இயக்கங்கள் பிரிந்து கிடக்கின்றன. ஷிர்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுவும் இது போன்ற காரணங்களால் தான் மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை களைவதற்கு பாடுபடாமல் கண்டுகொள்ளப்படாமல் விட்ட காரணத்தினால் மார்க்கத்திற்கு புறம்பான பல கொள்கைகள் இன்றைக்கு தலைதூக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை மக்களிடத்தில் நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய அதே தருணத்தில் எது எல்லாம் தீமையாக கருதுகிறதோ அதை களைவதற்கு அரும்பாடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட பொதுவாக முஸ்லீம்களுக்கு அதைத்தான் கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ், நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? நீங்கள் நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியிலே ஏவுகிறீர்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைகிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறந்த முஸ்லீம்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், சிறந்த மூமின்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயத்தை மக்கள் மத்தியிலே ஏவ வேண்டும். அதோடு நிற்காமல் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களை, தவறான கொள்கைகளை களைய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய துவக்க காலத்தில் மக்கமா நகரில் அந்த மக்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்பாக அந்த மக்களுடைய கொள்கையெல்லாம் தவறு என்று அவர்களுக்கு தெரியாது. மக்கள் எந்த கொள்கைகளை விளங்கி கொண்டிருந்தார்களோ
அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிர்க்கவில்லை. அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு அந்த மக்களுடைய கொள்கை தவறானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே சுட்டி காட்ட சொல்கிறான், அடையாளப்படுத்த சொல்கிறான், அதை கடுமையாக எதிர்க்க சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்கள் மத்தியில் போய் அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு எதையெல்லாம் வணங்கி கொண்டார்களோ அல்லது அல்லாஹ்வையும் வணங்கி மற்றதையெல்லாம் சேர்த்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அப்படி கடுமையாக எதிர்த்த காரணத்தினால்தான் அவர்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, அதனுடைய முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறான கொள்கையை கடுமையாக எதிர்த்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு விரட்டடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு தியாக பயணம். அந்த தியாக பயணத்தினுடைய காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையாக அந்த மக்களுடைய கொள்கையை எதிர்த்ததன் காரணமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை எதிர்ப்பதன் மூலமாக அதனால் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி பெறுமே தவிர அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை சொல்வதற்கு பலர் தயக்கம் காட்டுவதை பார்க்க முடிகிறது. என்ன தயக்கம்? அவனுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும், தேவையில்லாத மனக்கசப்புகள் உருவாகும், அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்புறவுகள் கெட்டு போயிடும், அவனிடத்தில் கிடைக்க வேண்டிய ஆதாயம் நமக்கு கிடைக்காமல் போயிடும் என்ற ஒரு தயக்கத்தின் காரணமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை களைவதிலிருந்து பலர் பின்வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு தவறு என்று தெரிகிறது, ஆனால் தெரிந்தாலும் சொல்ல மறுக்கிறார்கள். காரணம் என்ன? இதுதான் உலகத்தினுடைய ஆதாயம். ஏதாவது ஒற்றுமை போயிடும், போலியான சில விஷயங்களை ஏதாவது அவர்களாக நினைத்து கொண்டு இதனால் நாங்கள் இப்படி தாவா பண்ணி செய்ய மாட்டோம், மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்களோ அதை மட்டும் தான் நாங்கள் செய்வோம், நல்ல விஷயத்தை சொன்னால் போதுங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரை அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாம் என்று சொன்னால் இதுதான், தாவா என்று சொன்னால் இதுதான், நல்லதை ஏவ வேண்டும், அதோடு தீமையான இருக்கக்கூடிய விஷயத்தை களைய வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதனால தான் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இது போன்ற தீமையை களையாதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் அந்த தீமை நம்மிடத்திலிருந்தே காலப்போக்கில் வர ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஷிர்க் இன்றைக்கு தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அல்லது இந்திய அளவில் உலக அளவில் தலை தூக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் ஷிர்க்கு கூடாது என்ற சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த தீமையை மக்கள் மத்தியில் சொல்லாதனுடைய விளைவாக காலப்போக்கில் அவர்கள் அப்படியே அதிலே ஐக்கியமாகவே பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்தில் தப்லீக் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷிர்க்குக்கு எதிராக களம் கண்டார்கள். ஆனால் மக்களிடத்தில் வரக்கூடிய எதிர்ப்பை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல், எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு பின்னால் அப்படியே ஒதுக்கி கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலை எப்படி இருக்குது? மார்க்கத்திற்கு முரணாக என்ன சொல்லப்பட்டாலும் சரி அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. திருமறை குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த எதிர்மறையான விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க. மக்கள் எதை ஏற்றுக்கொள்வாங்களோ அதை சொல்லிட்டு போவோம். மக்களிடத்தில் ஒரு தப்பு வந்துச்சுன்னா கண்டுகொள்ளப்பட மாட்டோம் என்ற போக்கு இன்றைக்கு அவர்களிடத்தில் தவறான கொள்கை வருவதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மதுஹப் உருவானதுடைய விதமும் அப்படித்தான். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், மதுஹப் கூடாது என்று சொன்னவர்கள் அதை கடுமையாக எதிர்க்காதனுடைய விளைவாக இன்னைக்கு யார் சொன்னாலும் மார்க்கம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். தனி மனிதரை சொன்னாலும் மார்க்கம் ஆகிவிடும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வை மட்டும் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலையிலே பல பேர் இருக்கிறார்களா? இருக்க முடியல. காரணம் என்ன? மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது வரக்கூடிய எதிர்ப்பை எல்லாம் சகித்து கொண்டு மீண்டும் திரும்ப திரும்ப சொன்னால் அவன் கொள்கையில் உறுதியாக இருப்பான். ஆனால் தேவையில்லாத பிரச்சனை வருதே, அதனால் நமக்கு மத்தியில் தேவையில்லாத குழப்பம் வருவதை இயக்கத்தை வளர்க்க முடியல என்ற காரணத்திற்காக பின்வாங்கியவர்கள் இன்றைக்கு என்ன சொன்னாலும் மார்க்கம், யார் சொன்னாலும் மார்க்கம் என்ற போக்குக்கு வந்து விட்டார்கள். வகிதான் மார்க்கம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அவர்கள் பழைய நிலையிலே போய் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இது போன்ற மார்க்கத்தில் எது சரின்னு படுகிறதோ அதை மக்களுக்கு சொல்வதோடு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களை களைவதில் தீவிரம் காட்டவில்லை என்று சொன்னால் அது அந்த தீமையான பழக்க வழக்கங்கள், தீய கொள்கைகள் நம்மிடத்தில் வந்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தீமையான விஷயங்கள் எப்படியெல்லாம் பரவி இருக்கிறது என்பதை பாருங்கள். மார்க்கத்தில் ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கூட, ஒரு மகிழ்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைக்கு ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இது முஹர்ரம் மாதத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரை ஆஷூரா நோன்பை நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆஷூராவுடைய தினம் என்று சொன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோலன் ஃபிர்அவுனிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள்.
மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக இருந்த அந்த ஃபிர்அவுன், ஆனால் ரப்புக்கும் ஆகலாம், நான் தான் கடவுள், நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபிர்அவுனுடைய கொடுங்கோலனுக்கு எதிராக, அவனுடைய தீய கொள்கைக்கு எதிராக, அவனுடைய ஆணவ போக்குக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவனுடைய கை ஓங்கி, பிரச்சாரத்தில் இல்லை, அவனுடைய அந்த ஆதிக்கம், அவனுடைய இராணுவத்தினுடைய கை ஓங்கி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று துடிதுடிக்கிறான். அதற்காக அவர்களை கொல்வதற்காக படை திரட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் ஓடுகிறார்கள், கடலை நோக்கி ஓடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான் என்பது வரலாறு. இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். ஒரு எதிரி அழிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அது துக்க நாளாக இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே காப்பாற்றப்படுகிறார் என்று சொன்னால் அது துக்க நாளாக இருக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அந்த ஆஷுராவுடைய தினத்திலே, முஹர்ரமுடைய மாதத்திலே இன்றைக்கு துக்க நாள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமே அங்கே நிகழ்ந்தது, கடலை பிளந்தது. அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கிறது. சத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்த மாட்டான், கைவிட மாட்டான் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆட்டம் போட்டாலும் அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் அவனால் நிற்க முடியாது என்பதை நிறைய படிப்பினை பெறலாம். அதனால் தான் இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள்? முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு வைத்திருந்தாலும் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன். யூதர்கள் 10வது நாளுக்கு சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நாம் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைத்தால் முந்தைய வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சலாகித்து சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள், மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய நாள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கும் இப்படித்தான் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? துக்க நாளாக சிலர் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களாம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களே, இதே மாதிரி எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் சேர்த்து யாராவது துக்க நாள் கொண்டாடுகிறார்களா? அப்படி கொண்டாடினால் கொண்டாடி கொண்டே இருக்க, காலம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். முஹர்ரம் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம், அதுக்கு அடுத்து இப்படியே போயிட்டே இருக்கும். காரணம், லட்சோப லட்சம் சஹாபாக்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், அதிலே பலர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பொதுவாகவே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான இஸ்லாமிய அங்கீகாரம் கிடையாது. அவர்கள் உண்மையிலே தியாகம் செய்திருந்தார் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தியாகத்திற்கும் அவர்களுடைய உழைப்பிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கூலி கொடுப்பான். ஆனால் அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பது ஒரு அரசியல் காரணங்கள், அது பெரிய வரலாறு, அது உள்ளுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொல்லப்பட்டிருந்தாலும் அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? இதற்கு பிறகு என்னுடைய பேரன் கொல்லப்படுவார், அவருக்கு கொல்லப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் துக்க நாளாக கொண்டாட வேண்டும், ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருக்குதா? மார்க்கம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லப்பட்டதோ அதுதான் மார்க்கம். அதற்கு பிறகு எது மார்க்கமாகாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறையிலே சிறந்த நடைமுறை நபியாகிய என்னுடைய நடைமுறை. இதற்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் எது வந்தாலும் சரி, எது புகத்தப்பட்டாலும் சரி, அது புதிய பழக்கம், புதிய அனுஷ்டானம், அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ரத்து செய்யப்படும். இப்படிப்பட்ட புதிய பழக்கத்தை யாரா உருவாக்கினால், பின்பற்றினால் அதுக்கு கூடிய தண்டனை நரகமாகத்தான் இருக்கும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொல்லி இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதற்காக நாங்கள் துக்க நாள் அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்னால் இது மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இப்படி செய்வது மார்க்கத்திற்கு முரணானது, அது மிகப்பெரிய வழிகேடு, அது நரகத்திற்குரிய காரியம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், சரி, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள் சொன்னாங்கல்ல, இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் எவ்வளவோ தியாகம் செய்த எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு சென்றார்களே, அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் இத்தனை பேர் இருந்தார்கள். சொந்த ஊரில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு இருந்தவர்கள், சொத்து சுகங்களோடு இருந்தவர்கள், எல்லாத்தையும் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கைகோர்த்து தியாக பயணம் மேற்கொண்டார்களே, இது எவ்வளவு பெரிய தியாகம். அந்த ஹிஜ்ரத்திற்காக அவர்கள் இழந்தார்கள், அதற்காக துக்க நாள் ஏதாவது உண்டா இஸ்லாமிய மார்க்கத்தில்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி வழிகாட்டி இருக்கிறார்களா? வழிகாட்டவில்லையே. இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு போனார்களே, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது? பள்ளிவாசலே திண்ணையிலே இருந்தார்கள், அஸ்காஃபு சுஃபா என்று சொல்லுவார்களே, திண்ணை தோழர்கள். வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லாமல், வசிப்பதற்கு ஒரு வீடு கூட இல்லாமல் பள்ளிவாசலை கெதி என்று கிடந்தார்களே, அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடைசி வாழ்க்கை எப்படி அமைந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
போர்க்களத்திற்கு அழைப்பார். முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல், இதுக்கு முன்னால ஒரு காலம் நல்லா இருந்தோம், இன்னைக்கு தான் இப்படி இருக்கும், இனிமே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை பற்றி எதாவது நினைத்திருப்பார்களா? நம்முடைய வாழ்க்கை மறுமை ஒட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைத்த ஒரே காரணத்திற்காக போர்க்களத்திற்கு சென்றார்கள். எத்தனை பேர் திரும்பி வந்திருப்பார்கள்? தன்னுடைய உயிரே கொடுத்தார்களே, எத்தனை சஹாபாக்கள் அப்படி இருந்திருப்பார்கள்? அவர்களை பற்றி யாராவது நினைத்திருப்பார்களா? அவர்களுக்கும் துக்க நாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை, யாருக்காகவும் கொண்டாடப்படக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர்களை இப்படி காட்டவில்லை. ஒருவேளை அவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உழைத்திருந்தார்கள் என்று சொன்னால், பாடுபட்டு இருந்தார்கள் சொன்னால், அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம எப்படி கொடுக்கிறது? ஆனால் இன்றைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரால் இன்றைக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வேதனை. கிட்டத்தட்ட அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாயிருச்சு. சுமார் 1500 ஆண்டுகளாக வருஷ வருஷம் அவர்களுக்கு துக்க நாள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தில் இப்படி அனுமதி இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஆள் என்றைக்கோ இறந்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? யார் இறந்தாலும் சரி 3 நாட்களுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொன்னார்களே, இது முஸ்லிம்களுக்கு பொருந்தாதா? அப்ப என்ன, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை என்று தெளிவுபடுத்தவில்லை என்று சொன்னால் மக்களிடத்தில் என்னென்ன பழக்கமெல்லாம் வந்துவிடும், தவறான கொள்கை வந்துடும். மார்க்கம் கூடாது என்பதை கூடும் என்று செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் செய்வார்கள். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மார்க்க அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, மார்க்க அறிஞர்களுக்கு கூடுதலாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனால் மார்க்க அறிஞர்கள் என்போர் இதெல்லாம் தடுத்தா நமக்கு வருமானம் வராது என்பதற்காக இந்த முஹர்ரம் 10வது நாளிலும் ஃபாத்திஹா ஓதக்கூடிய எத்தனை ஆலிம்கள் இருக்கிறார்கள், எத்தனை மார்க்க வியாபாரிகள் இருக்கிறார்கள். தவறு என்று தெரியும், ஆசுராவுடைய நாளுடைய சிறப்புகள் அவருக்கு தெரியும், அது சந்தோஷத்துக்குரிய மகிழ்ச்சிக்குரிய நாளுங்கிறது தெரியும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு போய் ஃபாத்திஹா ஓதி காசு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் மக்களும் பதில் சொல்ல வேண்டும், இந்த மார்க்க அறிஞரும் தப்ப முடியாது. இன்னும் சொல்லப்போனால் துக்க நாள் அனுஷ்டிக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை எப்படியெல்லாம் சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் தெரியுமா? அன்னை உம்மு ஹபீபா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைவியார், அவர்களுடைய தந்தை அபூ சுஃபியான் அவர்கள் இறந்த 3வது நாளிலே நறுமணத்தை பூசிக்கொள்கிறார்கள். உடனே சொல்றாங்க, இது எனக்கு தேவையில்லை, ஏன் பூசிக்கொள்கிறேன் தெரியுமா, ஏன் நறுமணத்தை நான் தேடுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கணவன் இறந்தால் அதை தவிர 4 மாதம் 10 நாள் இத்தா இருப்பார்கள். அந்த கணவன் இறந்தால் அதை தவிர யாருடைய இறப்பிற்காகவும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களே, இதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்களா? இதே மாதிரி ஜைனப் பின்த் ஜக்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார், அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் இறந்த போதும் கூட இதே மாதிரி அவர்களும் தன் 3வது நாளிலே அவர்கள் நறுமணத்தை தடவி கொண்டார்கள். காரணம் என்ன சொன்னார்கள்? எனக்கு இது தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி சொன்னார்களே, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார்களே. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கத்தை களைய வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அன்றைய காலத்தில் அப்படி இருந்தார்கள். ஒரு ஆள் இறந்து போயிட்டு அப்படியே காலங்காலத்துக்கு இருக்கணும், இடி விழுஞ்ச மாதிரி இருக்கணும், இப்படிங்கிற சிந்தனை இருந்தது. அதை தவிடுபடியாக்க வேண்டும் என்பதற்காக, அசத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் அப்படிப்பட்ட முயற்சியை எடுத்தார்களே. இன்றைக்கு இந்த ஹதீஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏன் மார்க்க அறிஞர்களுக்கு தெரியத்தானே செய்யும், போய் மக்கள்கிட்ட போய் சொல்லலாம்ல. அப்ப எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்துடைய நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகி சென்றால், அதை மக்களிடத்தில் களையவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விடும். இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமாக இது போன்ற அனாச்சாரம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதில் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய பேரை சொல்லி பல அனாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தீமிதி, அவங்க கஷ்டப்பட்டாங்களா, தன்னையே தியாகம் செய்தார்களோ, அது மாதிரி இவரும் தன்னை தியாகம் செய்ய போறாராம். உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு தன்னை கீறி கொண்டு தீ மிதிக்கிற தீல என்னை மிதித்துக்கொள்ள, யாராவது தீ உட்காரம் திருவிழான்னு யாராவது செய்கிறாங்களா? எல்லாமே நடிப்பு. அவனும் அதில் முழுச நம்பிக்கை இல்லை. ஏதோ காலங்காலமாக சடங்கு இருக்குங்கிறதுக்காக தீ அப்படி வைக்கிறது, அப்படி ஓடுறது, எஸ்கேப் ஆகிறது. அது தீல போய் எவனாவது ஒரு அரை மணி நேரம் உட்காரணும், எவனாவது உட்காரது கிடையாது, உட்காரவும் முடியாது. ஒரு சடங்குக்காக, ஒரு அடையாளத்திற்காக என்னமோ ஒரு பெரிய தியாகம் செய்கிறது மாதிரி, இஸ்லாமிய மார்க்கத்தாக உயிரை கொடுக்க போற மாதிரி போய் நின்று சீன் காட்டுவாங்க. இது பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்ப. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்ப நடக்கிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன் என்று சொன்னார்களே. இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் மத்தியில், அது முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மத்தியில் இது போன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை களைய வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளை ஒட்டி பஞ்சா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாங்கிறது எதிர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால், இந்த உருது இந்தியில் சொல்லுவாங்கல்ல, ஏக் தோ தீன் சார் பாஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல,
அது 1 2 3 4 5 5ங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க போதும், அவங்க தான் என்னை பாதுகாப்பாங்க. யாருக்குப்பா அந்த 5 பேர்? முஸ்தபா வ முர்த்தலா வபுனாகுமா ஒல் ஃபாத்திமா. முஸ்தபானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுவாங்க, முர்த்தலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லுவாங்க, வபுனாகுமா அவங்களுடைய 2 பிள்ளைங்களாம், வல் ஃபாத்திமா ஃபாத்திமா இருக்கிறாங்க. இந்த 5 பேர் எங்களுக்கு போதும். இது 5 கடவுள் கொள்கை. எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த 5 பேர் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று இந்த கொள்கையை சொல்கிறார்களே, அதுதான் இந்த பஞ்சா. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிறைய பேருடைய வீட்டில் பாருங்க, சந்தனத்தை வந்து கையில் தடவி அப்படியே செவத்தில் அப்படியே தடவிட்டு வருவாங்க. அங்கங்கே அச்சகளாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் 5 5 இருக்கும். இது யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால், அவருடைய குடும்பத்தாரின் பெயரால் தனி மதத்தை உருவாக்கின அந்த ஷியாக்களுடைய கொள்கை இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பல வீடுகளிலே வந்திருக்கிறத இதை யாராவது சிந்தித்தார்களா? அவங்களுக்கே தவறுன்னு தெரியாது. காரணம் என்ன? அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தப்புன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஃபாத்தியாவதி காசு வாங்கிட்டு போறதுனால பரவாயில்ல, இதுல ஒரு பரக்கத்து இருக்குதுன்னு விளங்கி செய்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கொள்கை. இந்த துக்கத்தை மறக்க கூடாது என்பதற்காக கொழுக்கட்டை செஞ்சு அது விதமான ஒரு பாத்தியா, அந்த 10ஐ அடையாளப்படுத்துவதற்காக ஒன்று அது ஒரு ரவுண்டா ஒன்று ஒரு நீட்டமாக ஒன்று போடுவாங்க, கடைசியில் உருண்டை ஒன்று உருட்டுவாங்க, அந்த ஒன்றையும் அந்த பக்கத்தில் உருண்டையை வச்சு அது 10, அதான் முகரம் 10 அடையாளம் என்று சொல்லி இன்றைக்கு அது துக்க அனுஷ்டிக்கப்படுகிறத. இது எவ்வளவு பெரிய அநியாயம். இப்போ மார்க்கத்தை சரியாக விளங்க வேண்டும். நம்ம எதை விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு இது உதாரணத்திற்காக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறோம். இது மாதிரி எத்தனை அனாச்சாரங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? மக்களிடத்தில் அவன் எதெல்லாம் மார்க்குன்னு போவான், மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் களத்தில் இறங்கி அதை களையெடுக்க வேண்டிய தருணம் இது. அதனால தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக முகமது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம், ஒரு பிரச்சார யுக்தியை கையில் எடுத்திருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாரையும் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களைத்தான் தூதராக அனுப்பினான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களையும் தவிர வேறு யாரையும் பின்பற்ற கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேற எதுவும் மார்க்கம் ஆகாது என்பதை பறைசாற்றுவதற்காக மக்கள் மத்தியில் இந்த பிரச்சார யுக்தியை தமிழ்நாடு தௌஹீத் கையில் எடுத்திருக்கிறது. இந்த நாளில், இந்த தருணத்தில், இந்த ஆஷராவுடைய தினத்தில் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறது சமுதாயத்தில், அதை களைய வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகள் உறுப்பினருக்கு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இந்த கொள்கை சரி என்று விளங்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த ஆஷராவுடைய தினம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள், அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடிய நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள், இஸ்லாமிய எதிரி ஒளிந்த நாள் என்ற சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை விளங்கி செயல்பட வேண்டும். இப்படி தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் தடுக்காத குற்றத்திற்குரிய தண்டனை உண்டு என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அஸ்காஃபு சப்த் என்று சொல்லுவார்களே, சனிக்கிழமை வாசிகள், சில சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க கூடாது என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டது. மீறி மீன் பிடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தண்டித்தான். யாரை காப்பாற்றான் தெரியுமா? யாரெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டினார்களோ, தீமையை தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தீமை செஞ்சவனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே தண்டித்தான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், அவன் போய் மீன் பிடிக்கல, எனக்குன்னா மீன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் என்று சும்மா இருந்தார்களே, அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டித்தான் என்று சொல்லி காட்டுகிறான். எவர்கள் தீமையை தடுத்தார்களே அவர்களை மட்டும் காப்பாற்றணும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப தீமையை நாம் தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டு என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.